வேலை கிடச்சி ஃபஸ்ட்டே ஆஃபீஸ் போகிறா. அந்த ஹாப்பியில் இருக்கா. மீனுக்குருவியும் அதே ஹாப்பியோட ஆஃபீஸ் போகிறா. இப்போ டீனுக்குருவி எவ்வளோ பெரிய ஆஃபீஸ், இந்த ஆஃபீஸ்லேயாச்சும் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிக்கிறான். மீனுக்குருவி அதே மாதிரி இந்த ஆஃபீஸ்லேயாச்சும் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறான். இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி மனசுக்குள்ளே ப்ரே பண்ணிக்கிறாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே போனதும் எல்லாருக்கிட்டேயும் இன்ஃபோ கொடுத்துட்டு சைலண்ட்டாக இருக்காங்க. மீனுக்குருவியை ஃபஸ்ட் டைம் டீனுக்குருவியை பார்க்குறான். 2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்து எதுவும் பேசாமல் போயிட்டாங்க. டீனுக்குருவி மீனுக்குருவியை பார்த்து, இவ என்ன இப்படி மேக்கப் போட்டிருக்கா, இவகிட்ட பேசினாலும் சீன் போடுவா போல், நம்ம பேசி அவள் பேசாமல் போயிட்டா அசிங்கமாக போயிடுமே, பேசாமல் நம்ம அமைதியாகவே போயிடுவோன்னு நினச்சிட்டு டீனு போயிட்டா. மீனுக்குருவி டீனுக்குருவியை பார்த்து, இவன் என்ன பார்க்கவே டெரராக இருக்கா, பேசுனா பேசுவாளா, ரொம்ப வாயாடியாக இருப்பா போல், இவகிட்ட எப்படி பேசுறது, நம்ம வேற ரொம்ப சைலண்ட்டே அப்படின்னு நினச்சிட்டு அவள் போயிட்டா. இப்படி 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஜட்ஜ் பண்ணிக்கிறாங்க இவங்களே. ஃபஸ்ட் டே ஆஃபீஸ் நார்மலாக ஹாயலோட முடிஞ்சிருச்சு. போக போக பார்ப்போம் யார் கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். பாய் மக்களே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் மொக்க ஸ்டோரிஸ்.